ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் சார். சரி. டேட் சொல்லுப்பா. 24/12/1993. 92 93 சார். 93. டைம் சொல்ல. 12:25 PM. AM சரியா? 12:25 AM. நாமக்கல். திதி சொல்லுப்பா. வளர்பிறை ஏகாதசி. குரு திதி சமயம். சிவம் நாமயோகம். புதன் சூரியன் யோகி. செவ்வாய் சனி அவயோகி. வனிசே கரணம். முடக்கு குரு. வைநாசிகம் செவ்வாய். ஓகே, லக்னம். கன்னியா லக்னம் சார். கன்னி லக்னம். லக்ன புள்ளி ஹஸ்தம். கன்னி லக்னமா? சார். ஓகே. லக்னத்துக்கு 2ல குரு மாந்தி. குரு சுவாதி மாந்தி விசாகம். லக்னத்துக்கு 3ல ராகு அனுஷம். ஓகே. லக்னத்துக்கு 4ல 4 கிரகம் இருக்கு. ஆ. புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் எல்லாருமே மூலம். புதன் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் மூலம். லக்னத்துக்கு 6ல சனி அவிட்டம். 6ல. லக்னத்துக்கு 8ல சந்திரன் அஸ்வினி. 8ல. 9ல கேது கிருத்திகை. அவ்வளோதானா?
ஓகே. ஜாதகத்தில் குரு வந்து தீசூனியம், அவரே வந்து முடக்கதிபதி. சூரியன் கரணநாதன், அவரே வந்து உபயோகி. செவ்வாய் அவயோகி, அவரே வந்து வைநாசிக அதிபதி. சந்திரன் எதிலுமே சம்மந்தப்படலை. சூரியன் இருக்கு, சந்திரன் எதிரி வரல, செவ்வாய் இருக்காரு, புதன் இருக்காரு, வியாழன் இருக்காரு, சுக்கிரன் எதிரி சம்மந்தப்படலை. சனி இருக்கு, ராகு கேது இல்லை. கரெக்டா? ஓகே தானே? இப்போ இந்த 4 கிரகங்களை தவிர மீதி 5 கிரகங்கள் வந்து கர்மாவில் வந்து சம்மந்தப்படுது. லக்னம் வந்து அஸ்தத்தில் இருக்கு. அஸ்தம் என்பது யாருடைய நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரம். நியூட்ரலாக இருக்கு, அதனால அதை வந்து நல்லதுன்னு எடுத்துக்கலாம். குரு சுவாதியில் இருக்காரு. சுவாதி என்பது ராகுடைய நட்சத்திரம். ராகு வந்து நியூட்ரலாக இருக்காரு. ஆனால் வந்து நியூட்ரல் நட்சத்திரம், ஆனால் நிற்கிற கிரகம் வந்து குரு பகவான். அவர் யார் அப்படின்னா தீசூன்ய அதிபதி, அவரே வந்து முடக்கதிபதி. லக்னத்துக்கு 2 இருக்காரு. ஆமாம், 3 8 12 இருந்தால் பாசிட்டிவாக இருந்திருக்கும். இது வந்து லக்னத்துக்கு 2ல் வந்ததுன்னா நெகட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது மாந்தி 2ஆம் இடத்தில் குரு தோஷத்தை வந்து வாங்குறாரு. விஷாக நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். ஸோ அதுக்கு அதே கதை தான். 3 8 12 மாந்தி தான் விபரீத ராஜயோகம் இருப்பார். ஸோ இங்கே அவரும் வந்து நெகட்டிவாக தான் இருக்கார். மாந்தி தோஷம் இருக்குது ஜாதகத்தில். இப்போ அடுத்தது வந்து ராகு வந்து அனுஷம், அவயோக நட்சத்திரம். சனி பகவான் வந்து அவயோகி. அப்போ அனுஷம் வந்து அவயோக நட்சத்திரமாக வரதுனால எந்த கிரகம் இருந்தாலும் அது வந்து கெட்டதாக மாறிடும். கீழே உள்ள எழுத்து தெரியல சார். ரைட், ஓகே, இறங்கி வச்சுக்கலாம் லைட்டாக. இப்போ ஓகேவா? ஓகே சார். சரி, ஓகே சார். ஓகே. இப்போ அடுத்தது வந்து மூலம் நட்சத்திரம். மூலம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம், அது நியூட்ரலாக இருக்கு. நிற்கிற கிரகத்தை எடுத்துட்டோம்னா புதன் வந்து யோகி, நியூட்ரல் நட்சத்திரம் பாசிட்டிவ். சுக்கிரன் நியூட்ரல் கிரகம், நியூட்ரல் நட்சத்திரம், அவரும் வந்து நல்லா இருக்காரு. செவ்வாய் அவயோகி, அவரே வந்து வைநாசிக அதிபதி. ஸோ அதனால் அது வந்து நெகட்டிவாக இருக்கு. சூரியன் உபயோகி, அவரே வந்து கரணநாதன், அவர் வந்து பாசிட்டிவாக இருக்கு. 3 பாசிட்டிவ், 1 நெகட்டிவ். செவ்வாய் தவிர மீதி எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் 4 கிரகமும் வந்து என்ன பண்ணும், நோய் நொடிகளை வந்து வாங்கிக்கும். சனி வந்து அவிட்டம். சனிங்கிறது இப்போ வந்து அவிட்டம்ங்கிறது அவயவ நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரம், அவுட் ஆகிடுது. நிற்கிற கிரகமும் வந்து ஃபெயிலியர் ஆகுது, அவயோகியாக இருக்குது. சந்திரன் அஸ்வினி என்பது கேதுவுடைய நட்சத்திரம், நியூட்ரலாக இருக்காப்புல. கிரகமும் வந்து நியூட்ரலாக இருக்குது. ஸோ அதனால் அது வந்து டிக் பண்ணிக்கலாம். கேது கிருத்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம், உபயோகி கரணநாதன். யார் நேரம் நல்லது பண்ணிடுவாங்க. நிற்கிற கிரகம் வந்து நியூட்ரலான ஒரு கிரகம், பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டாச்சு. ஓகேவா? ஓகே சார். யாருக்காவது இதில் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் வர வாய்ப்பு இல்லை, எல்லாம் ரெகுலராக வந்துட்டுருக்கீங்க. சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா கிரக உதைப்பு கவுண்டிங்கை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். வேறு யாராவது இந்த மாந்தி தோஷத்தை வாங்கிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் நம்ம. ஓகேவா? இப்போ வந்து கவுண்டிங் என்ன சொல்லுது? சூரியனுக்கு முன்னோக்கி 12, சந்திரனுக்கு பின்னோக்கி 22, செவ்வாய்க்கு வந்து முன்னோக்கி 3, புதன் பின்னோக்கி 7, அடுத்து புதனுக்கு அப்புறம் வியாழன் குரு பகவான் முன்னோக்கி 6, குருக்கு அப்புறம் யார்? சுக்கிரனுக்கு வந்து பின்னோக்கி 8, சனி முன்னோக்கி 8, ராகு கேது இருவருக்குமே வந்து பின்னோக்கி 9. இதுதான் வந்து கிரகத்துக்கு கவுண்டிங்.
இப்போ லக்னத்துக்கு வந்து கிரக உதைப்பு கிடையாது, ஏன்னா அது வந்து கிரகம் கிடையாது, கிரகத்துக்கு மட்டும்தான் கிரக உதைப்பு. குரு பகவான் சுவாதியில் இருக்கார். சுவாதியிலேருந்து அவர் யாரை போய் தொடுவார்? வெரி குட். பூராடத்தை வந்து தொடுறார். அவர் வந்து மாதி தோஷத்தெல்லாம் வாங்கிக்கல. சரி, மாதிக்கு வந்து கவுண்டிங் கிடையாது, கிரகத்துக்கு மட்டும்தான். ராகு வந்து அனுசத்தில் இருக்கார், யாரை போய் தொடுவார்? அடுத்து சூரியன் வந்து மூலத்தில் இருக்காரு, அவர் யார் தொடுவார்? கிருத்திகை வந்து தொடுவார். சூரியன் வந்து கிருத்திகை வந்து தொடுவார். செவ்வாய் உத்திராடத்தை வந்து தொடுவார். புதன் அஸ்தம். சுக்கிரன் உத்திரம். சனி பகவான் கிருத்திகை. சந்திரன் புனர்பூசம் சார். புனர்பூசம். கேது மூணு திருவோணம். ரைட். இப்போ யாருமே வந்து மாந்தியை போய் தொட கிடையாது, கரெக்டாக இல்லையா? எந்த கிரகமும் போய் தொடல. ஓகேவா? சந்திரன் வெரி குட் வெரி குட் வெரி குட். சந்திரன் வந்து புனர்பூசத்தை போய் தொடுறாரு. சரி, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சந்திரன் அஸ்வினியில் நியூட்ரல் அப்படின்ற அமைப்பில் இருந்தாலும் தன்னுடைய கிரக உதைப்பின் மூலமாக இந்த விசாகத்துக்கு திரிகோண நட்சத்திரமான புனர்பூசத்தை போய் தொடுறார். மாந்தினிக்கிற விசாகம், அதுக்கு திரிகோணம் வந்து புனர்பூசம், அந்த நட்சத்திரத்தை போய் தொடுறார். ஸோ இந்த நட்சத்திரத்தை தொடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, சந்திரனுக்கும் இப்போ வந்து மாதி தோஷம் என்பது வந்துடும். ஓகேவா? அப்போ என்ன நடக்குது, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ மாந்தி விசாகத்தில் மட்டும் நின்றுது அப்படின்னா, நீங்கள் வந்து இவர் வந்து குருவுடைய காரகத்தில் அந்த தோஷத்தை வாங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கலாம். இப்போ அது வந்து சந்திரனை போய் தொடுறதுனால மெயினாக வந்து சந்திரனுடைய காரகத்தில் தான் அந்த மாதி தோஷமே வந்திருக்கு அவருக்கு. சந்திரன் தொடலை அப்படின்னா விசாகத்துக்கு மட்டும் பரிகாரம் பண்ணால் போதும். இப்போ சந்திரன் போய் தொடுறதுனால விசாகத்துக்கும் நம்ம பரிகாரம் பண்ணணும், அஸ்வினிக்கும் பரிகாரம் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகே சார். அதுதான் இதில் இந்த கிரக உதைப்பில் இருக்க சூட்சுமம். இப்போ உதாரணத்துக்கு நான் பையனுக்கும் அம்மாவுக்கும் ஒத்து போகுமா? கண்டிப்பாக வந்து ஒத்து போகாது. நம்ம எப்படி பலன் எடுப்போம்? சந்திரன் அஸ்வினியில் இருக்கார், நியூட்ரலாக இருக்கார், அம்மாவுக்கும் பையனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போனோம். இப்போ மாந்தி தோஷத்தை வாங்கிறதுனால கண்டிப்பாக அது எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா, அம்மாவுக்கும் பையனுக்கும் வந்து மனஸ்தாபங்களை வந்து உருவாக்கும். தன்னை சுற்றி உள்ள பெண்கள் வழியில் மனஸ்தாபங்களை வந்து உருவாக்கும். இப்போ வந்து விசாகம் என்பது ஆதிபத்தியம் என்ன? விசாகத்தின் ஆதிபத்தியம் 4-7. 4-7. ஏன் 4-7? இது குருவுடைய நட்சத்திரம். 1, 2, 3, 4. 4ஆம் வீடு குருவுடைய வீடு. 5, 6, 7. இந்த 2 வீடும் வந்து குருவுடைய வீடு.
அப்போ குருவுடைய நட்சத்திரங்களுக்கு ஆதிபத்தியம் போடும்போது அந்த வீட்டு ஓனருடைய ஆதிபத்தியத்தை அப்படியே எடுத்துக்கணும் நம்ம. இப்போ 4-7 ஆதிபத்தியத்தில் மாந்தி நிற்கிறாரு. அடுத்து வந்து அஸ்வினியில் வந்து நின்றுட்டுருக்காரு. 4-7 நிற்கிறாரு. எங்கே இருக்காரு? 2ஆம் பாவத்தில் வந்து நின்றுட்டுருக்காரு. 4-7 நட்சத்திரம் மாந்தி நின்றது வந்து 2ஆம் பாவம். சந்திரனை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க சந்திரன் வந்து நிற்கிறது வந்து 9ஆம் பாவத்தில் நின்றுட்டுருக்காரு. சாரி 10ஆம் பாவமா 7-8ஆம் பாவத்தில் வந்து நின்றுட்டுருக்காரு. 8ல் நின்றுட்டுருக்கிறாரு சந்திரன். அவருடைய ஆதிபத்தியம் எடுத்தீங்கன்னாக்க அஸ்வினிக்கு என்ன ஆதிபத்தியம் எடுப்பீங்க? 9. ஏன்னா இது வந்து கேதுவுடைய நட்சத்திரம். கேது வந்து 9ல் நிற்கிறதுனால இப்போ இந்த அஸ்வினிங்கிறது 9ஆம் இட அதிபதி நட்சத்திரம்னு முடிவு பண்ண முடியுங்க. இந்த கேது நின்னா இந்த வீடு வந்து அவருக்கு சொந்தமாக மாறிடும். இந்த வீடு தான் அவருடைய சொந்த வீடு. அப்போ அஸ்வினிங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். அப்போ அவருடைய ஆதிபத்தியம் போடும்போது இப்போ வந்து 9 நட்சத்திரத்தில் 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? ஓகே சார். ஆமாம். இப்போ நான் 2ஆம் இடத்துல மாந்தி நின்று 4-7 சாரம் வாங்கி அங்கே மேலே போனாக்க 8 சாரம் வாங்கி 9 சாரம் வாங்கி 8ஆம் பாவத்தில் வந்து உட்காந்துருக்காரு. இந்த பாவத்தெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா பலன் வந்து அக்யூரேட்டாக நமக்கு கிடைக்கும். இங்கே குடும்பஸ்தானம் 7ங்கிறது திருமண பாவம். அங்கே என்ன பண்ணுது? 8ல் அமர்ந்து 9 சாரத்தில் வந்து உட்காந்துருக்கு. அப்போ திருமண வாழ்வில் ஒரு வித குழப்பங்கள் என்பது போயிட்டுருக்கு இந்த மாந்தி தோஷத்தினால. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இது எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா, வரன்களும் வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களால் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு சூழலால் ஏதோ ஒரு குழப்பத்தை வந்து உருவாக்கிடுவாங்க. புரிஞ்சது எல்லாருக்கும்? ஓகே சார். பொண்ணுக்கு வந்து முடி நீளமாக இல்லை, மூக்கு நல்லா இல்லை, அடுத்தது வந்து கேரக்டர் நல்லா இல்லை, ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த கல்யாண வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டு இருப்பாங்க. இந்த சோலைராஜன் இவங்களுக்கும் இந்த தம்பிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒத்து போகுதா? போதும் சார். ஆனா அவன் இல்லாதப்ப தம்பியை பத்தி குறைச்சு சொல்லுவாங்க சார். அப்பா சொல்லுவாங்க. 2 பேருக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அதே போல் பெண் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தாயாருடைய குறுக்கிட்டால் தேவையில்லாத குழப்பங்கள் வந்து உருவாகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு குறை சொல்லி ஏதோ ஒரு குழப்பத்தை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. சார் இது வரைக்கும் பெண் பார்க்குற அமைப்பே வரலைங்க சார் இன்னும். இல்லை வரல. ஓகே, சப்போஸ் வந்து இப்போ வந்து விசாரிக்க வராங்க இல்லையா, அப்போ என்ன நடக்கும்னா இவரை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள்னால் நம்ம வீட்டில் மட்டும் கிடையாது, பக்கத்து வீட்டில் இருக்கிறீங்க அவங்க அந்த மாதிரி ஆளுகிட்ட தான் வந்து விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவரை பற்றி தவறான ஒரு செய்தியை வந்து பரப்புவாங்க பெண்கள். புரிஞ்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, அவங்க வந்து புரோக்கர்கிட்ட வந்து வாங்கி இந்த ஜாதகம் பொருந்துதான்னு பார்க்குறாங்க. யாரோ ஒரு ஜோசியத்தை பொருந்ததுன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம அந்த பையனை பற்றி விசாரிப்போம். அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்து விசாரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. கரெக்டாக இல்லையா? ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடு வரையும் பொண்ணு கேட்க மாப்பிள்ளை கேட்க வருவாங்க. அப்போ அந்த மாதிரி விசாரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னை சுற்றி உள்ள பெண்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து குழப்பத்தை வந்து உருவாக்கிடுவாங்க. அது அப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கும். நான் இதுவரை கற்றுத்த அந்த விஷயங்கள் எதாவது மாறி இருக்கா? ஆமாம், இதுவும் அப்படி தான் வந்து வேலை பார்க்கும். அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ விசாகத்துக்கு உன்னோட கோவில் என்னப்பா? விசாகத்துக்கு என்ன கோவில்? சரியா கேட்கல. உடுமலைப்பேட்டை பக்கம் திருமூர்த்தி மலை. ஓகே. இப்போ அடுத்தது வந்து அஸ்வினிக்கு என்ன சொல்லியிருக்கோம்? திருத்துறைப்பூண்டி திருத்துறைப்பூண்டி
பவா அவதீஸ்வரரா? ஆமாம் ஆமாம். ரைட், கரெக்ட். இது 2 கோயிலுக்குமே வந்து போய் பரிகாரம் வந்து பண்ணணும் நம்ம. இப்போ விசாகத்துக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சூலம் வரியான் வைத்திருதி அல்லது அதிகண்ட வஜ்ர சுப்பிரநாம யோகத்தில் தான் வந்து போகணும். குரு வந்து யோகமாக வரணும். அதுவே நீங்கள் வந்து பவா அவதீஸ்வரர் திருத்துறைப்பூண்டி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கேது வந்து யோகமாக வரணும் உங்களுக்கு. இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாம யோகம் அந்த மாதிரி நாம யோகம் இருக்கும்போது போனீங்க அப்படின்னா தான் அந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடையும். சரிதானே? ஓகே. இந்த ஜாதகருக்கு வந்து 93 வயசாகுது, இன்னும் வந்து கல்யாணம் நடக்கலை. அதான் வந்து மெயின் ப்ராப்ளமே. நான் ஏற்கனவே சோலைராஜன்ட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டேன். கல்யாண வாழ்க்கைங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது, சொல்கிறத பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னு தான் நான் வந்து அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆமாங்க சார். ஏன் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கேதுவின் நட்சத்திரத்தில் 4 கிரகங்கள், புதன் சுக்கிரன் செவ்வாய் சூரியன், 4 வந்து கேதுவோட கனெக்ட் ஆகுது. அப்போ செவ்வாய் கேது காம்பினேஷன், சுக்கிரன் கேது காம்பினேஷன். நான் உட்காந்து பேசினா எல்லாருக்கும் புரியுது இல்லை? ஆ, ஆமாம். அப்போ வந்து செவ்வாய் என்பது வந்து காமத்துக்கு உண்டான கிரகம், அது கேதுவோடு போய் கனெக்ட் ஆகுது. சுக்கிரன் கலஸ்தரத்தை குறிக்கக்கூடிய கிரகம், அதுவும் வந்து மூலம் என்ற கேதுவோடு போய் கனெக்ட் ஆகுது. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த ஜாதகத்தில் வந்து 5ஆம் வீடு என்பது மகர வீடு. அந்த வீடு வந்து என்னாகுது அப்படின்னா சனியுடைய அவயோக வீடாக வந்துடுது. வந்தது மட்டும் பார்த்தல, ராகு என்ற கிரகம் அனுசத்தில் தான் நின்றுட்டுருக்கு, 5இன் சாரத்திலே வந்து உட்காந்துருக்கு. அது திருமண வாழ்க்கையை வந்து கெடுக்குது. ஸோ வந்து சனி பார்த்தோம் அப்படின்னாலும் அவரும் வந்து வீட்டுக்கு உட்காந்து அவர் பங்குக்கு வந்து நெகட்டிவாக இருக்காப்புல. கேது கிருத்திகையில் உட்காந்து எப்பொழுதுமே கேது வந்து திருமணத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார். இப்போ மாந்தியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 7இன் தோஷத்தை தான் அதுவும் வந்து வாங்கிக்குது, திருமண தோஷத்தை தான் வந்து வாங்கிக்குது. நம்ம அதாவது ஓரளவுக்கு திருமண தடைகள் இருந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு 9 கிரகம் இருக்குது அப்படின்னா ஒரு 4-5 கிரகம் வந்து திருமணத்துக்கு வந்து எதிராக இருக்குது. ஒரு 4 கிரகம் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு பரிகாரங்கள்லாம் பண்ணி கல்யாணத்தை வந்து ஈஸியாக நடத்தி வச்சிட முடியும். பெரும்பான்மையான கிரகங்கள் எல்லாம் திருமணத்துக்கு எதிராகவே இருக்குது அப்படிங்கும்போது அதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக வந்து நல்லபடியாக வந்து முடிச்சு தரேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்கேன். நான் ஆமாங்க சார். எப்படிப்பட்ட ஜாதகம் வந்தாலும் அனுப்ப சொல்லியிருக்கீங்க சார். ஆமாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், குருஜி அப்படின்ற முறைகள் வந்து அவர்கிட்ட வந்து பீஸ் கூட நான் வந்து வாங்குறது கிடையாது, பொருத்தம் பார்க்குறது. ஆமாங்க சார். ஆமாங்க ஆமாங்க சார். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஜாதகத்துக்கு வந்து நம்ம வந்து பொருத்தம் பார்க்கும்போது ஒரு 10 ஜாதகம் 20 ஜாதகம் 30 ஜாதகத்துலேயே வந்து பொருத்தம்லாம் எடுத்து கொடுத்துட முடியாது. நிறைய ஜாதகங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 15 ஜாதகம் பார்த்தோம்னா தான் 1-2 ஜாதகம் இவருக்கு வந்து சூட் ஆகும். அதுலேயும் நம்ம வந்து நேரில் போகும்போது மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கணும், ஃபேமிலி பிடிக்கணும், அடுத்தது வந்து விசாரிக்கும் போது ஒரு நல்ல தகவல்கள் வந்து பரிமாறணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவருக்கு பொறுத்ததுக்காக நீங்கள் வந்து பணம் அனுப்ப வேண்டாம், நீங்கள் எத்தனை ஜாதகம் வேணாலும் அனுப்புங்க, நான் ஜாதகம் வந்து செட் ஆகும் ஆகாதுங்கிறத மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகேவா? ஓகே சார். எல்லாருக்கும் புரிஞ்சதா? புரிஞ்சு சார். சரி, ரைட். இப்போ இந்த ஜாதகத்தில் வேறு ஏதாவது கேள்வி இருக்கா சோலைராஜன்? சார் புனர்பூசத்துக்கு பரிகாரம் தேவையில்லைங்க சார், கிரகம் இல்லாததுனால அதுக்கு பண்ணணுங்களா? புனர்பூசத்துக்கு பரிகாரமா? புனர்பூசத்துக்கு இப்போ வந்து கோச்சார குரு இருக்காருல்ல, அந்த மாதிரி நேரத்தில் தான் பண்ணணும். கிரகம் இல்லைன்னா தேவையில்லை. ஓகே சார். ஓகே. ஆமாம். ஓகேவா? ஓகே சார். இப்போ கிரகம் இல்லாமல் வெறும் நட்சத்திரம் வந்து பலனை வந்து உருவாக்காது. இப்போது லக்னம் அஸ்தத்தில் இருக்குன்னா லக்னம் வந்து பலனெல்லாம் தராது. ஒரு கிரகம் தான் வந்து பலனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே தானே? லக்னங்கிறது வந்து உயிர் வந்த புள்ளி, அது ஜாதகருக்கு உயிர் வந்த புள்ளி. அது புள்ளிங்கிறதுனால அது ஒரு பலனை வந்து நமக்கு வந்து தெரியுமே ஒழிய லக்னம் என்ற தனித்தன்மைக்கு வந்து பலன் வந்து கிடையவே கிடையாது. அடுத்தது வந்து இந்த மாதிரி எம்டியாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் வந்து பலன் என்பது கிடையாது. நமக்கு கிரகம் இருந்தால்தான் அதுக்கு வந்து பலன். ஓகேவா? ஓகே. ஓகே சார்.
ஓகே, வேறு ஏதோ கேள்வி இருக்கா அவருக்கு? சார் இதுக்கு திலகோமம் பண்ணணும் இல்லைங்க சார்? கண்டிப்பாக பண்ணணும். ஓகே சார். தம்பிக்கு மட்டும் பண்ணணுங்களா சார், இல்லை ஃபேமிலிக்கே பண்ணணுங்களா சார்? அதாவது தில ஹோமம் என்பது நம்ம முன்னோர்களுக்கு போயிட்டு ஒரு ஹோமம் வந்து பண்ணுறோம் நம்ம. சரி இது பண்ணுறோம், எல்லா குடும்பமும் உட்காந்துட்டா எல்லாருக்கும் யார் யாருக்கு தோசை இருக்குது எல்லாத்துக்கும் நிவர்த்தி போகுது. ஓகே சார். எல்லாத்துக்கும் ஒரே செலவு தானே. ஆமாங்க சார், ஆமாங்க சார். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிட வேண்டியது தான். சரிங்க சார், சரி. கரெக்டு தானே? கரெக்டுங்க சார். ஆமாம். ஓகே, வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லைங்க சார், வேலை வாய்ப்பு தான் சார் இது சரியா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். என்ன தசை போயிட்டுருக்கு? குரு குரு சந்திர திசை குரு புத்திங்க சார். சந்திர திசையில் குரு புத்திங்க சார். சந்திர தசையில் குரு புத்தி. ஓகே, சந்திரன் வந்து அஸ்வினியில் நிற்கிறார், புனர்பூசத்தை போய் தொடுறாரு, ஒன்றும் விஷயம் இல்லை. குரு புத்தி. ஜாதகத்தில் குரு வந்து சுவாதியில் ஃபெயிலியரு, பூராடத்தை தொடுறாரு. ஓகே, கோச்சார குரு புனர்பூசத்தில் இருக்கார். இப்போ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைச்சிடும். சரிங்க சார். அதாவது இந்த பலன்லாம் மாறி இப்போ வந்து 4-5 நாள் தான் ஆகுது. சரிங்க சார். ஓகேவா? ஓகேங்க சார். இது வந்து ஒரு நான் இப்போ சொல்கிற பலன் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பொருந்தாது. சரிங்க சார், சரி. இப்போ தான் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே. ஆமாம். ஸோ அதனால் இப்போ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அவருக்கு. ஓகேங்க சார், சரி. ஆமாம். அதே நேரத்தில் சோலைராஜன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஜாதகத்தில் வந்து பெரும்பான்மையான கிரகங்கள் வந்து பலம் இழந்து இருக்குது. சரிங்க சார். அப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேலைக்கு தான் போகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுது சோலைராஜன். சரி சரி. புரியுதா? இப்போ அவங்களுக்குள்ள வேலைக்குன்னு வந்து சில டிமாண்ட் வச்சுருப்பாங்க, நான் இப்படி தான் போவேன், இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தால் வந்து வேலைக்கு ஆகாது. இல்லைங்க சார், அந்த எதிர்பார்ப்பு இல்லைங்க சார், எந்த வாய்ப்புமே வர மாட்டேங்குது சார். கரெக்ட். சொல்கிறாங்க, கூப்பிடுறோம். சரி. என்ன மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு? இப்போ ஐடி ஃபீல்டு கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க சார், முடிஞ்சு இன்டர்வியூ கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். ரைட்டு. பைத்தான் ஒரு கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க சார். அந்த கோர்ஸ் இன்னும் 1 மாசத்துல முடிஞ்சது. இல்லை, ஓகே, அது வந்து இப்போ கிடைக்கிறது உண்டான சாத்தியம் வந்து இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜாதகரை பொறுத்தவரை நல்ல ஒரு சம்பளத்தில் ரெகுலராக வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான். சரிங்க சார். ஓகே தானே? ஓகேங்க சார். ஏன்னா சந்திர தசை, சந்திரன் வந்து அஸ்வினியில் இருக்கார், பலம் இல்லாமல் இருக்கார். குரு புத்தி போயிட்டுருக்கு, குரு வந்து சுவாதியில் இருக்காப்புல. இப்போ அது வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து பலத்தை வந்து கொடுக்கல. சரி. ஆமாம். அதனால் வந்து நீங்கள் வந்து ஐடி ட்ரை பண்ணுங்கள், நான் வேணாம்னு சொல்ல. இப்போ கிரக அமைப்புகள் நல்லா தான் இருக்குது, கிடைக்கும். ஆனால் வந்து வாழ்க்கையில் வந்து நான் இந்த பொசிஷனில் தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிற ஜாதகம் வந்து இது கிடையவே கிடையாது. சரியா? ஆமாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, வேறு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா அந்த ஜாதகத்தில்? சார், இப்போ அஸ்வினி இந்த மாதி தோஷத்தை வாங்குறதுனால அதுலேருந்து மூலத்துக்கும் வரும் இல்லைங்களா சார் திரிகோணத்தில்? மூலத்துக்கு அதாவது என்னென்னா அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் ஆகாது. ஓகே சார், ஓகே சார். ஆமாம், இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே, ஸோ அந்தளவுக்கு வந்து அது வந்து எஃபெக்ட் வந்து வராது. ஓகேவா? ஆமாம். இப்போ நீங்கள் வந்து அஸ்வினிக்கு போகிறதுங்கிறது ஓகே. இப்போ இதுவே வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, புனர்பூசத்துக்கு வந்து இந்த தோசை வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வருது. இங்கிருந்து இங்கே வருமானம் அந்த அளவுக்கு வந்து வீரியம் பத்தாது அதுக்கு, அந்த கர்மாவுக்கு. ஓகே சார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு இடத்த நீங்கள் வந்து எடுக்கணும், அப்புறம் இங்கே எடுத்துட்டு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. சரியா? ஓகே சார், புரியுது சார். தேங்க்யூ. ஆமாம். ஓகே, வேறு யாருக்காவது எதாவது கேள்வி இருக்காதுல்ல? கேள்வி இருக்கா யாருக்காவது? சார், முதல்ல அந்த வேலை கிடைக்கும்னு சொன்னீங்களே சார். ஆமாம். அது வந்து கோச்சார குரு வந்து இப்போ புனர்பூசத்தில் போகிறனால கிடைக்குமா சார்? ஆமாம். புனர்பூசத்தில் வந்து யாரை போய் தொடுவார்? குருக்கு உதைப்பு போடுங்க. சார்.
கோச்சார குரு இங்கே இருக்காரு. அவர் வந்து யாரை தொடுவார்னா உத்திரத்தை வந்து தொடுவார். உத்திரம் வந்து சூரியன். உத்திரம் வந்து சூரியன், கரணநாதனுடைய நட்சத்திரம், உபயோகிஸ்தா. ஓகே தானே? ஓகே சார். இப்போ பொதுவாகவே வந்து இந்த வணிசை காரணத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன ஒரு குணம் இருக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல உயர்ந்த நிலையில வந்து வாழணும்னு நினைப்பாங்க. எப்படி வேலையா இருந்தாலும் சரி, இருக்குமா குருஜி? ஆ? மதிப்பு மரியாதை எதிர்பார்ப்பாங்களா குருஜி? ஆமா. அதாவது என்னன்னா, சூரியன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து சுய கௌரவங்கிறத வந்துடும் தானாவே. இது ஃபர்ஸ்ட் எதில் வரும் அப்படின்னா வேலை, சுய தொழில். இது ரெண்டு இடத்துலையுமே வந்து இந்த சுய கௌரவங்கிறது தானாக வந்துடும். அப்போ நம்ம வந்து தொழில் அல்லது வேலை அப்படின்னா ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அவங்க. புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஓகேங்க சார். புரியுது. ஓகே சார். ஆனால் அதுக்கு வந்து சூரியனை தவிர மீதி 8 கிரகங்கள் இருக்கு. 8ல் ஒரு 4 கிரகமாவது வந்து பலமாக இருக்கும், அல்லது ஒரு 3 கிரகமாவது பலமாக இருக்கும். இப்படி இருந்தால் இது வந்து சாத்தியம் அவங்களுக்கு. ஆனால் இந்த ஜாதகத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, பெரும்பான்மையான கிரகங்கள் வந்து பலம் வந்து இழக்குது. அதனால அவர் வந்து தடுமாறிட்டு இருக்காரு. அவர் அந்த ரேங்கை விட்டு வேலைக்கு போகிறதுக்கு பிரியப்பட மாட்டார். அவருக்கு இது வந்து அந்த ரேங்கை விட்டு வேலைக்கு போக பிரிய வராது. ஆனால் இங்கே கிரகங்கள் வந்து பலமாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லை. அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே சார். ஓகே சார். சுய தொழில் கூட சிம்பிளாக பண்ணலாம். நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு இன்கம் வர மாதிரி சிம்பிளாக ஒரு தொழில் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அடுத்துக்கிட்ட இப்போ வந்து அடுத்துக்கிட்ட போய் கேட்கட்டி நிற்கும் போது அவங்களுக்குலாம் வந்து சூரியன் இருக்கும். அப்படிலாம் வந்து நிற்க மாட்டாங்க அவங்க. சூரியன் வந்து கரணநாதன பிறந்தவர்கள், வணிசை காரணத்தில் பிறந்தவர்கள் அப்படிலாம் போய் நிற்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேங்க சார். இது எந்த இடத்துலையும் வந்து இழக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், சிம்பிளாக வந்து ஒரு சுய தொழில் வந்து பண்ணிக்கலாம். அப்போ இவரே முதலாளி, இவரே தொழிலாளி. இதுதான் அதுக்கு வந்து தீர்வு. சரிங்க சார். சரி. கரெக்டா இல்லையா? கரெக்ட். இப்போ ஒரு ஜாதகம் இப்போ மாந்தி வந்து இந்த ஜாதகத்தில் வந்து விஷாகத்தில் இருந்தது. உதாரணத்துக்கு இது வந்து நியூட்ரல் நட்சத்திரம், மாந்தி தோஷம் கிடையாது. ஓகேவா? ஓகே சார். குருங்கிறது இங்கே வந்து நியூட்ரலாக இருக்கு, நடுநிலை கிரகம், சமநிலை கிரகம். அதனால் மாந்தி தோஷம் வந்து கிடையாது. சரிதானே? ஓகே சார். இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் நிற்கிறார் இந்த ஜாதகத்தில்.
சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்து தேதியாக தான் நிற்கிது. இப்போ ஜாதகர் வந்து பிறந்தது வந்து பிரீத்தி நாம யோகம். பிரீத்தி நாம யோகத்துக்கு புதன் யோகி, செவ்வாய் வந்து அவயோகி. செவ்வாய் பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். நெகட்டிவ். நெகட்டிவ் சார். இப்போ இந்த செவ்வாய் யாரை போய் தொடுவார்? செவ்வாய்க்கு உண்டான கிரக உதைப்பு கவுண்டிங் வந்து முன்னோக்கி 3 நட்சத்திரங்கள். சித்திரையிலேருந்து சுவாதி அடுத்தது வந்து விசாக நட்சத்திரத்தை தான் வந்து தொடுவாங்க. இப்போ இந்த ஜாதக மாந்தி தோஷம் இருக்கா இல்லையா? அதுதான் இந்த ஹையர் வகுப்பினுடைய சிறப்பு. இப்போ புரியுதா? புரிஞ்சுதுங்க சார். புரியுது சார். இப்போ இந்த கிரக உதைப்புன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவுண்ட் பண்ணல அப்படின்னா எந்த ஒரு பலனையும், எந்த ஒரு கர்மாவையும், எந்த ஒரு பரிகாரத்திலையும் நம்ம வந்து துல்லியமாக வெற்றி பெற முடியாது. இந்த கிரக உதைப்பை கனெக்ட் பண்ணலன்னா வேலைக்கே ஆகாது. அப்போ தான் ஒரு ஜாதகனுடைய முழு பலனையும் முழு கர்மாவையும் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். ஒரு இடம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது அப்போ தான் நம்ம வந்து துல்லியமாக கணிக்க முடியும். துல்லியமாக கணிச்சா தான் சரியான பரிகாரங்கள் சொல்லி ஜாதகருக்கு வந்து ரெமெடி வந்து கொடுக்க முடியும். நம்ம 2 நாளாக அந்த மாதிரி ஒரு ஜாதகம் வரல, அதனால தான் இப்போ நானே வந்து உதாரணம் போட்டேன் நான். புரியுதா? ஓகே சார். ஓகேங்க ஐயா. இப்போ மாந்தி வந்து நியூட்ரல் நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. தோசை இல்லை அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கூடாது. அந்த இடத்துக்கு வேற இடத்துல இருந்து கூட தோஷம் வந்து வரலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே சார். சரி, இப்போ இந்த செவ்வாயை விட்டுருவோம் நம்ம. இப்போ ஒரு ஜாதகத்தில் வைநாசிக அதிபதி வந்து சனி போட்டுக்கலாம். சனி வந்து ஒரு ஜாதகம் வந்து வைநாசிக அதிபதி, நோயை தரக்கூடிய கிரகம். அவர் வந்து ஆயுள்யத்தில் நின்றுருக்காரு. இப்போ இவர் யாரை போய் தொடுவார்? சனிக்கு முன்னோக்கி 8 நட்சத்திரங்கள் இருக்கணும். என்னங்க யார் வரும்? அஸ்வினி வரும். முன்னோக்கி, பின்னோக்கி இல்லை, முன்னோக்கி. முன்னோக்கி விசாகம். விசாகம் 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 சார். முன்னோக்கி ஆயுள்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இப்படி என்ன? விசாகம். இப்போ இது வந்து நோயை தரக்கூடிய கிரகம். இப்போ என்ன ஆகுது? இந்த மாதிரிக்கு தோசை வந்துச்சா இல்லையா? வந்துருச்சு சார். புரிஞ்சதா? புரியுது சார். இப்படியும் நம்ம வந்து ஏமாத்திரும். அதனால தான் ஒரு ஜோதிடத்தில் வந்து கிரக உதைப்பு என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிரக உதைப்பு வேலை பார்க்குதா இல்லையா? நான் இதுவரை எவ்வளோ ஜாதகங்கள் போட்டு நடத்தியிருக்கேன். உங்களுக்கு வேலை பார்க்குதா இல்லையா கிரக உதைப்பு? வேலை பார்க்குது. வேலை பார்க்குது சார். இப்போ புதுசாக அந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு 6-7 பேர் இருக்காங்க. கிரக உதைப்புங்கிறது அவங்களுக்கு புது டாபிக். கிரக உதைப்பு இல்லாமல் ஜோதிடம் வந்து கம்ப்ளீட் ஆகாது. கிரக உதைப்பு நடத்துகிற ஒரே ஒரு ஆசிரியர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தன் தான் நடத்திட்டுருக்கேன். ஆமாங்க சார், ஆமாங்க சார். வேறு யாரும் இதை வந்து மதிக்கிறது கூட கிடையாது. கிரக உதைப்பு அப்படின்னா என்னப்பா அப்படிம்பாங்க. சரிதானே? சரிதான் சார். கரெக்ட் சார். அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க நீங்க தான். இல்லை, அதாவது பழங்கால நூல்களில் வந்து கிரக உதைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
கிரக உதைப்பு அப்படின்னு சொல்லி பழங்கால நூல்கள்லாம் வந்து இருக்குது. என்கிட்ட பழங்கால நூல்கள் நிறைய வச்சுருக்கேன், அதெல்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கு யாரும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல. அதில் உள்ள விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல. அதான் வந்து உண்மை. ஆமாங்க ஐயா. இந்த உபயோகம் அப்படின்ற ஒரு கான்செப்டும், அதே போல் கிரக உதைப்பு அப்படின்ற ஒரு கான்செப்டும், அதே போல் அந்த கர்மாவை தீர்மானிக்கிறோம் இல்லையா நம்ம. இந்த யோகம் உபயோகம் கரண ஸ்டாரில் நின்னா அது வந்து பாசிட்டிவு, அவயோகம் உபயோக ஸ்டாரில் வந்து யார் நின்றால் நெகட்டிவு, தீசுனிய நட்சத்திரம் 3 8 12 மறைந்து வந்தால் விபரீத ராஜயோகம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டைலில் வந்து இப்போ என்னுடைய ஸ்டைலில் இன்னொருத்தர் வந்து யாருமே வந்து வகுப்பு எடுக்கிறதே கிடையாது, எங்கேயுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இந்த மெத்தடில் வந்து யாருமே வந்து கிளாஸ் எடுக்கிறதே கிடையாது. ஆனாலும் நம்ம வந்து ஏதோ ஒரு ஜாதகமாவது நம்ம வந்து பலன் சொல்கிறதுல ஃபெயிலியர் ஆகிருக்கா, கால நிர்ணயம் சொல்கிறதுல ஃபெயிலியர் ஆகிருக்கா. இன்றைக்கி கூட எனக்கு வந்து வேலை அதிகம் தான். அவ்வளோ கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு எனக்கு. சார் நீங்கள் சொன்னீங்க நடந்துச்சு சார், சொன்னீங்க நடந்துச்சு சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எத்தனை தகவல்கள் ஒரு நாளைக்கு. அப்போ இந்த மாதிரி வகுப்புக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு பிரார்த்தனை இருக்கணும் அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கணும். ஆமாங்க சார், ஒரு புண்ணியமும் பிராப்தமும் இருக்கணுங்க சார். ஆமாம், அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மாதிரி வகுப்பில் வந்து பிரபஞ்சம் வந்து அலோவ் பண்ணாது. யார் ஜாதகத்தை எடுத்து போட்டாலும் பாருங்கள், கரெக்டாக அந்த அமைப்பு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து என்னுடைய வகுப்புக்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நேரம் வந்து நல்லா இருக்கும். அவங்க செய்த புண்ணியம் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கணும். அப்படி ஆக்டிவேட்டில் இல்லாமல் யாருமே வந்து கூட அந்த கிளாஸ்க்கு வந்து வர முடியாது. ஒன்றுமே இல்லாமலாம் வந்து விஷயம் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 200 பேர் 300 பேர்லாம் ஒரு வகுப்பில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஃபீஸும் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னாலாம் இருக்கும். அதாவது நம்ம படிக்கிறது வந்து ஒரு துல்லியமான ஒரு முழுமை பெற்ற ஒரு ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அமைப்புகள் இருந்தால்தான் உள்ளே வந்து வர முடியும். இறை ரகசியங்களை நிறையா வச்சிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா மூல நட்சத்திரம் ஒன்று, ரேவதி நட்சத்திரம் ஒன்று, கிரகத்தில் வந்து கேது ஞானக்காரகன், அதே போல் சனி பகவான் கர்மக்காரகன், குரு. இந்த அமைப்புகள் இல்லாமல் வந்து யாருமே வந்து உள்ளார வரவே முடியாது கிளாஸ்க்கு. யாராவது ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், யார் வேணாலும் கொடுங்க. தரலாம். கொடைக்கானல் தண்டவாளம் ஆ 27/7/1974. டைம் சொல்லுங்கள். டைம் நள்ளிரவு 1:18 குருஜி. பிறந்த ஊர் மதுரையா? பிறந்த ஊர் மதுரைங்களா? குருஜி சொந்த ஊர் மதுரை குருஜி. பிறந்த ஊர் மதுரை. இது போடுப்பா, இந்த ஜாதகத்தை போடு. உங்களுக்கு எல்லா கிரகமும் எங்கெங்கே இருக்குன்னு தெரியுமா? போடுறேன் சார். குருஜி, பாவக மாற்றம் எனக்கு தெரியல குருஜி. பாவ மாற்றம் தேவையில்லை. நீங்கள் என்ன நாமயோகம்? நாமயோகம் வந்து சுப நாமயோகம் குருஜி. சுபம் நாமயோகம். சுபம் நாமயோகத்துக்கு யோகி வந்து சூரியன், ராகு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனி, இங்கே வந்து சுக்கிரன். என்ன காரணம்? கரணம் வந்து பாலவ கரணம் குருஜி. பாலவ கரணம். ராகு. ஓகே, திதி என்ன? திதி வந்து இது வளர்பிறை நவமி குருஜி. நவமி. அப்போ சூரியன் செவ்வாய் ரெண்டு வந்து திதி சூரியன். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தெல்லாம் சொல்லுங்கள். என்ன லக்னம்? லக்னம் வந்து ரிஷப லக்னம் குருஜி. லக்னம் வந்து கிருத்திகையில நிக்குது. அடுத்த கிரகம்? கேது வந்து மிருக
சீரிசத்துல நிக்குது குருஜி. கேது மிருகசீரிஷம். ஆமாங்க குருஜி. ஓகே, அடுத்தது. சுக்கிரன் வந்து திருவாதிரை குருஜி. சுக்கிரன் வந்து திருவாதிரை. அடுத்தது. சனி வந்து அதே திருவாதிரை குருஜி. சனி பகவானும் திருவாதிரை. அடுத்தது. புதன் வந்து புனர்பூசம் குருஜி. புதன் புனப்பூசமா? ஆமாங்க குருஜி. சரி, எழுதிக்கலாம் இங்கே, பரவாயில்ல. புனப்பூசம். அடுத்தது. சூரியன் வந்து பூசம் குருஜி. சூரியன் பூசம். செவ்வாய் வந்து மகம் குருஜி. சூரியன் பூசத்துல இருந்தா யாரை போய் தொடுவாரு? குருஜி மூலத்தை போய் மூலத்தை தருவார். ஓகேவா? சரிங்க குருஜி. ஓகேங்க. 3 நட்சத்திரம் வந்ததா இல்லையா? வருதுங்க சார். அடுத்த கிரகம் சொல்லுங்க. சூரியன் பூசம், அடுத்த கிரகம் சொல்லுங்க. இங்க இருக்காரு இல்லையா? செவ்வாய் மகம். செவ்வாய் வந்து மகம். அடுத்தது. சந்திரன் சுவாதியில. சந்திரன் வந்து சுவாதியா? இல்ல 7, 6ல 7. 7. 7ஆம் பாவத்துல. 8ல ராகு கேட்டை. 8ல வந்து ராகு கேட்டியா? ஆமா சார். ராகு வந்து கேட்டியில் இருக்காரு. சரி, ஓகே. வேற? அவ்வளோதான். குரு 11ல குரு புரட்டாதி. குரு வந்து புரட்டாதி. சரி, ரைட்டு. இப்போ கேது வந்து மிருகசீரிஷத்தில் இருக்காரு. அவர் யாரை வந்து சொல்றாரு? கேது வந்து சதயத்தை வந்து சொல்றாரு குருஜி. மிருகசீரிஷம் 5 எப்படி சதயத்தை தொடுவார்? ஆமாம், சதயத்தை வந்து சொல்றாரு. கரெக்ட். ஓகே. அப்போ இவர் ஜாதகத்தில் என்ன நடக்குது? சூரியன் வந்து மூலத்தை வந்து தொடர்றதுனால இறை ரகசியங்களை அடைவதற்காக இவர் வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சுட்டீங்களா? ஓகே. ஓகே சார். அந்த கலைகளுடைய இருப்பிடம்ங்கிறது அந்த மூலமும் வந்து ரேவதி தான். அது எல்லாம் மேக்சிமம் வந்து எந்த ஜாதகம் போட்டீங்கன்னா டச் ஆகிட்டே இருக்கும். வேற யாராவது சொல்லுங்க. வேற யாராவது சொல்றீங்களா? சொல்றீங்களா? குருஜி எனக்கு விட்டு லிங்க் விட்டு வருது. நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க. அடுத்தது வேற யாராவது? சார் நான் கொடுக்குறேன் சார். பாலச்சந்திரன். பாலச்சந்தர் சொல்லுங்க. நீங்கள் பிறந்த திதி என்ன? சதுர்தசி. புதன் குரு. சதுர்தசி, புதன் குரு. நாமயோகம் துருவம். அங்கேயும் முடிஞ்சு போச்சு. துருவ நாமயோகம் கேது வந்து யோகி. ஓகேவா? ஆயுஷ்மான் துருவம் சித்தத்தில் பிறந்தாவே தானாகவே வந்து கலைகளில் வந்து ஈடுபாடு வந்துடும். ஏன் அப்படின்னா இந்த மூல நட்சத்திரம் என்பது அவங்களுக்கு வந்து கேதுவுடைய நட்சத்திரம், யோகி நட்சத்திரம். ஓகேவா? ஓகே. ஓகே சார். ஓகே சார். மதிச்சா இல்லையா? கணக்கு வந்துருக்கீங்க சார். அடுத்தது வேற யாராவது தெரியுங்களா? நான் தரமையா சொல்லுங்க. வளர்ப்புற ஏகாதசி. ஏகாதசி திதி. குரு வந்து தீசூன்யம். நாமயோகம் விஸ்கம்பம். விஷ்கம்பம் நாமயோகம். சனி, சந்திரன், சுக்கிரன்,
இங்கே வந்து குரு பகவான். நான் கரணம் தான். சித்திரை கரணம் ஐயா. என்ன காரணம்? பத்திரை. பத்திரை காரணம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பத்திரை காரணத்துக்கு கேது வந்து கரணநாதன். கரணநாதனுடைய நட்சத்திரம் வந்து மூலம். மூலம். ஓகேவா? சரிங்க ஐயா. நீங்கள் எந்த ஜாதகம் நீங்கள் இந்த குரூப்பில் இருந்து யாரை எடுத்து போட்டு போகிறீங்கனாலும் கண்டிப்பாக வந்து நான் சொன்ன ரூலுக்குள்ளே வந்துடுவீங்க. என்ன பரத், உங்களுடைய ஜாதகம் சொல்லுங்கள். சார் நீங்கள் திதி என்ன? சதுர்தசி சார். சதுர்தசி. சதுர்தசிக்கு யார் யார் சூன்யம்? புதன் குரு. புதன் குரு. என்ன நாமயம்? சுகர்மம் சார். சுகர்மம். ஓகே. செவ்வாய், கேது, இது வந்து சனி சனி, பகவான், சந்திரன். என்ன காரணம்? பத்திரை கரணம். பத்திரை கரணம் சார். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. காரணம் கேதுவும் மூலத்துல தான் இருக்காரு ஜாதகத்துல. பார்த்துக்கோங்க. மூலத்திலே அவருக்கு கேது இருக்கு. கிளாஸில் இருக்கிற எல்லா ஜாதகமும் போடுங்க. அந்த ரூலை வந்து மீறவே போயிடாது. புரிஞ்சது எல்லாருக்கும்? புரிஞ்சுது சார். புரிஞ்சது சார். அப்போ இறை ரகசியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்கோ, இப்போ நம்ம நடத்துறது வந்து சர்வசாதாரண விஷயம் வந்து கிடையாது. ஜோதிட கலையின் உச்ச ரகசியங்கள் அதெல்லாம். இந்த ரகசியங்களை அடையக்கூடிய பாக்கியம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த வகுப்புக்கு உள்ளார வர முடியும். பேசிக் வகுப்பில் இருந்த மாந்தி பேசிக் வகுப்பில் இருந்த ஒரு 10-12 பேர் வந்து இந்த ஹையரில் வந்து கிடையாது. எப்பொழுதும் ஹையரில் தான் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஆக முடியும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அமைப்பு வந்து கட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? ஓகே. ஓகே சார். ஆமாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு? இப்போ சார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். வேறு ஏதாவது கேள்விகள், அதாவது எதை பற்றி வேணாலும் கேளுங்க அஸ்ட்ராலஜியில். சார் இது சார்ந்த ஒரு கேள்விங்க சார். சொல்லுங்கள். திலகோமம் பண்ணிட்டு தான் இந்த பரிகார ஸ்தலம் போகணுங்களாங்க சார்? அப்படி ஏதாவது? அப்படி கிடையாது. நீங்கள் பரிகாரம் பண்ணிவிட்டு திலவோமம் பண்ணலாம், திலவோமம் பண்ணிட்டு பரிகாரத்துக்கு பண்ணலாம். எல்லாமே வந்து ஒன்று தான். ஓகே ஓகே சார். அதுக்கு தாங்க சார் கேட்குறேன். ஆமாம். வேறு யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார் ஒரு சின்ன doubt. கேளுங்க சார், கேளுங்க, நீங்க கேளுங்க சார். இல்லை பரவாயில்ல, கேளுங்க சார், நான் அப்புறம் கேட்குறேன். சார் என்னோட டவுட் என்னன்னா, இப்ப நம்ம கிரகம் நிக்கிற நட்சத்திரம் அண்ட் உதயப்பு நட்சத்திரம் ரெண்டும் எடுக்கிறோம். இதுக்கு எவ்வளவு சார் வெயிட்டேஜ் கொடுக்குறது? பெர்சன்டேஜ் மாதிரி வெயிட்டேஜ்னா என்ன? ஜஸ்ட் ஐடியாக்காக. நட்சத்திரம் உதயப்பு நட்சத்திரம் ரெண்டுமே ஈக்குவல் ரைட்ஸ் தான். ஓகே சார், ஓகே சார். ரெண்டு பேருமே, அதாவது ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர், கணவன் மனைவி மாதிரி. ஒரு தொழில் பார்ட்னர் இருக்காங்க, ஒரு கணவர் இருக்காரு, மனைவி இருக்காங்க. அந்த மாதிரி தான் ரெண்டுக்குமே ஈக்குவல் ரைட்ஸ். ஓகே தானே? ஓகே சார். ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் தான். ரெண்டு இணைந்து தான் பலன்களை வந்து தருவது. ஓகே. வேறு யாருக்கு என்ன சந்தேகம்? சார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சொல்லுங்கள். ஒரு கிரகம் வந்து யோகி நட்சத்திரத்துல இருக்கு. அதோட உதைப்பு வந்து அவயோகியை போய் தொடுது. அங்கே கிரகம் இருக்கா? கிரகம் வந்து அவயோகியா ஆகுது. ஆனா அந்த அவயோகியில வந்து கிரகம் இருந்தா தான் அதை எடுத்துக்கணுமா சார்? கண்டிப்பாக. அதாவது ஒரு கிரகம் வந்து யோகமாக இருக்குது. எந்த கிரகம் பேர் சொல்லுங்கள், நட்சத்திரம் சொல்லுங்கள். சனி பகவான் வந்து யோகியா. ரைட்.
இப்போ அவர் ஜாதக அவர் சொல்கிறது வந்து சனி வந்து யோகி. என்ன நட்சத்திரம்? புரட்டாதி நட்சத்திரம் யோகி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. இது வந்து யோகா ஸ்டார் தான் இருக்குது, பாசிட்டிவ். இவருடைய உதைப்பு யார் போய் தருவார்? புரட்டாதினா மிருகசீடத்தில் போய் தொடுது. இது வந்து அவயோக ஸ்டார். இது வந்து கெட்டு போயிருக்கா? கெட்டு போயிருக்கு. அவயோகி. அவயோகி. சரி. இப்போ வந்து இந்த இடத்துல கிரகம் இருக்கணும். கிரகம் இல்லாமல் அது வந்து பலனை வந்து தராது. கிரகம் இல்லாமல் நட்சத்திரம் மட்டும் பலனை தராது. கிரகம் இருந்தால்தான் பலன். ஓகேவா? ஓகே சார். ஆமாம். அப்போ சனீஸ்வரனை வந்து யோகியாக தான் எடுத்துக்கணும். சனி நல்லவர்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியதா நீங்கள். ஆமாம். ஓகே சார். ஆ, வேற யாருக்காவது எதாவது சந்தேகம் இருக்கா? யார் வீட்டில் இருந்து அந்த சத்தம்? கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, மீட் போடுங்க. வேற யாருக்காவது எதாவது கேள்வி இருக்கா? ஐயா வணக்கங்க, தனியன் பேசுறேங்க. சொல்லுங்க தங்கையன். ஐயா இப்ப சனி பூரட்டாதியில யோகமா இருக்காரு, மிருகசீடத்துல கிரகம் இல்ல. ஓகே, ஒருவேளை கிரகம் இருந்தா அதை டிசைட் பண்றது எது சாமி சார்? எதுங்க பண்ணும்? மிருகசீடம் பண்ணுமா பூரட்டாதி பண்ணும்? ஓட்டுற டிரைவர் கெட்டு போயிருந்தா ஜோலி முடிஞ்சது. இங்கே வந்து சப்போஸ் வந்து ஒரு கிரகம் இருக்குது, கேது இருக்குது. சரி. இவர் வந்து காரில் வந்து உட்காந்துட்டு போகிறவர். இவர் தான் வந்து டிரைவ் பண்ணிட்டு போகிறார். அந்த பயணம் நல்ல பயணமாக இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. இப்போ வண்டி இப்படி இருக்கு. அப்ப பலன் சொல்லும்போது நம்ம கிரக நிக்கிற நட்சத்திரத்தை விட உதிப்பு நட்சத்திரத்தை தான் நம்ம முடிவு பண்ணணும். ஆமாம். இப்போ வந்து வண்டி வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இவர் உட்காந்துருக்காரு, பின்னாடி ஓனரு, இவர் வந்து டிரைவர். பயணம் வந்து அவுட்டு. சரிங்க. இப்போ வண்டி இப்படி போயிட்டு இருக்குது. சரி சரி. இவர் உட்காந்துருக்காரு, இவர் ஓடிட்டு இருக்காரு. சரி. சரி. டிரைவர் நல்லா இருந்தால் போதும் நமக்கு. சரிங்க. இப்போ நம்ம வந்து ஓனர், நமக்கு வந்து வண்டியை பற்றி எதுவுமே தெரியாது. வண்டி நமக்கு வந்து ஓட்ட தெரியாது. ஆனால் வண்டி ஓட்டுற டிரைவருக்கு எல்லாமே தெரியும். சரி. கரெக்டா? அந்த படத்தை முடிவு பண்றது உதைப்பு நட்சத்திரம். உதைக்கிற டிரைவர் தான் முடிவு பண்ணுவார். ஓகே ஓகே, நன்றி நன்றி. அவர் தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறது. நம்ம வந்து சரி. இந்த வேலையை இந்த ரூட்டில் போய் செய்யலாம் அப்படின்னு ஐடியா போட்டு கூட்டிகிட்டு போகிறவர் வந்து அவர் தான். அவருடைய ஐடியா நல்லா இருந்தது அப்படின்னா கிளிக் ஆகிடும். அவருடைய ஐடியா நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிடும். இப்போ கோச்சார குரு உத்திரத்தை வந்து தொழார். உத்திரம் என்பது சோழராஜனுடைய பையனுக்கு வந்து உபயோக நட்சத்திரம், கருணாநாதனுடைய நட்சத்திரம். ஓட்டுற டிரைவர் நல்லா இருக்கார். ஆனால் வந்து அதனால் வந்து வேலை கிடைச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி. குரு வந்து அந்த ஜாதகத்தில் வந்து நியூட்ரல் கிரகம் நியூட்ரல் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு கோச்சாரத்தில். ஓட்டுற டிரைவர் வந்து உபயோகி கருணாநாதன். வேலை கிடைச்சிடும். ஓகே தானே? ஓகேங்க சார். ஆமாம். சரி. வேறு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார் ஒரு அரசு வேலை சார்ந்த சின்ன ஒரு சந்தேகம் சார். பையனுக்கு கண்ணியில் இருக்கணும், 10ஆம் இடதிபதி புதனும் சூரியனும் மூலத்தில் இருக்கனால அரசு வேலைக்கு கேன்சர் வாய்ப்பு அமைய மாட்டேங்குது. என்ன காரணம்? அது தசாபுத்தியை ஆக்டிவேட் ஆகணும்ல. அதனால நேரம் தருணங்கள் கிளிக் ஆகணும்ல. அது அரசு வேலை என்பது அவருக்கு உண்டு. நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஆனால் அதுக்கு உண்டான தருணங்கள் வந்து சரியான தசாபுத்தி கனெக்ட் ஆகணும். கோச்சார கிரகங்களும் வந்து கனெக்ட் ஆகணும். ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா தசை புத்தி சப்போர்ட் பண்ணணும். கோச்சாரத்தில் வர கிரகங்களும் சப்போர்ட் பண்ணி அந்த செயலை வந்து நடத்தி வைக்கணும் நமக்கு. இப்போ தசை புத்தியில் அமைப்பு வந்துடுது. கோச்சாரம் வந்து சப்போர்ட் பண்ணலனாலும் அந்த செயல் வந்து நடக்காது. தசையும் சப்போர்ட் பண்ணணும், புத்தியும் பண்ணணும், கோச்சாரமும் பண்ணணும். அப்போ தான் அந்த செயல் வந்து நடைமுறைக்கு வரும்.
ஓகே ஓகே சார், தெளிவு கிடைச்சிருச்சு. ஆமாம். ஓகே, வேலை இருக்கு, புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சு சார். இப்போ ஒரு சில ஜாதகங்களில் நிலம் வாங்குற அமைப்புகள் வந்து இருக்கும். அவருக்கு செவ்வாய் தசையே நடந்துட்டு இருக்கும், நடக்காமல் வெயிட்டிங்கிட்டே போயிட்டே இருக்கும். பார்த்தா செவ்வாய் தசை, செவ்வாய் வந்து பாசிட்டிவாக இருக்காரு, நிலம் வாங்குற அமைப்பு ஆக்டிவேட்டில் தான் இருக்குது, ஆனால் வெயிட்டிங்கில் வந்து போயிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அந்த கோச்சார அமைப்பு வந்து கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ நிலம் வாங்கணும் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய வேணுமே, பணம் வேணும், ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு போய் ஆகணும், கரெக்டாக இல்லையா? கரெக்டுங்க சார். கரெக்ட் சார். அப்போ எதிர்த்தரப்புலேருந்து அவங்கெல்லாம் வந்து கையெழுத்து போடணும், நீங்கள் போய் கையெழுத்து போடணும், அந்த ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்போ என்னாகும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கிரக சூழல்கள் வந்து கோச்சாரம் தான் அதை வந்து நிர்ணயம் பண்ணும். கோச்சாரம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஜாதகத்துக்கு இருக்கிற கிரகத்துக்கு பலன் எடுக்கிறது ஈஸி. கால நிர்ணயம்னு வரும்போது அந்த கோச்சாரத்தை கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல தான் இது நடக்கும் அப்படின்னு கணிக்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப சிரமம். அதுக்கு வந்து நல்ல ஒரு அனுபவங்கள் வந்து வேணும். ஏன்னா ஒவ்வொரு நிமிடங்களுக்கும் வந்து ஜாதக அமைப்புகள் மாறிட்டே வருங்க. காலையில் பார்த்தா ஒரு திதி இருக்கும், மதியம் பார்த்தா வேறு திதி இருக்கும், மதியம் வேறு நாமயோகம் இருக்கும், விடிஞ்சு பார்த்தா வேறு நாமயோகம் மாறி போயிடும். காலையில் 11 மணிக்கு ஒரு காரணம் இருக்கும், 11 மணிக்கு மேலே ஒரு காரணம் வந்துடும். சந்திரன் மாறினா வைனாசி அதிபதி மாறிடுவார், சூரியன் மாறினா முடகதிபதி மாறிடுவார். அப்போ நமக்கு வந்து என்னென்னா கோச்சாரத்தை கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல தான் இது நடக்கும்னு கொண்டு வர விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு வந்து ரொம்ப அனுபவங்கள் வந்து வேணும் நமக்கு. எல்லாத்துக்கும் பேசிக் வந்து ஒரே ரூல் தான். நீங்கள் ஜாதகத்துக்கு என்ன விதிகள் பயன்படுத்துகிறீங்களோ அதே விதிகள் தான் கோச்சாரத்துக்கும் வரும். வெறும் 9 கிரகத்துக்கே தடுமாறுறீங்க. 9 கிரகம் 9 கிரக உதைப்பு, அதுக்கே உங்களுக்கு வந்து ஓவர்லோட் ஆகிடுது. நான் சொல்கிறது வந்து ஜாதகத்தில் 9 கிரகம், கோச்சாரத்தில் 9 கிரகம், ஜாதகத்தில் 9 கிரக உதைப்பு, கோச்சாரத்தில் 9 கிரக உதைப்பு. என்னாச்சு? 36 வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு தெளிவு வேணும். கரெக்டாக எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சு சார். கோச்சாரத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா ஜாதகத்தில் எங்கே போய் அது கனெக்ட் ஆகுது. குரு இருக்கார், உத்தரத்தை வந்து தொடுறாரு, கேது இருக்குது, கிருத்திகை போய் தொடுது, சனி வந்து இன்றைக்கி வந்து உத்திரட்டாதியில் போயிட்டுருக்காரு, திருவாதிரை போய் தொடுறாரு, ராகு சதயத்தில் இருக்கிறாரு, விசாகத்தை வந்து தொடுறாரு, மாதகிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்குது, அது என்ன தொட்டிகிட்ருக்கு, சந்திரன் டெய்லி என்ன பண்ணிகிட்ருக்காரு, எல்லாத்தையுமே கவனிக்கணும். நம்ம எல்லாமே கவனிக்கும் போது தான் அந்த கால நிர்ணயத்துக்குள்ளார நம்ம வந்து பக்காவாக ஒரு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம ஸோ அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் மாறக்கூடிய கர்மா அதையும் கனெக்ட் பண்ணணும். அந்த நாளில் தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். ஜாதகத்தில் ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருக்குன்னா கோச்சாரத்துலேயே அந்த விஷயம் பாசிட்டிவாக வரும்போது தான் அந்த செயல் வந்து நடைமுறைக்கு வரும். ஜாதகத்தில் நெகட்டிவ்னா கோச்சாரத்தில் நெகட்டிவாக வரும்போது தான் அந்த செயல் வந்து அவங்களுக்கு வந்து கெடுதல் வந்து பண்ணும். உதாரணத்துக்கு உங்களுடைய அவயோகி வந்து கெடுபலன் தரக்கூடிய நிலையில் இருக்கார் அப்படின்னா கோச்சாரத்துலேயும் அவர் வந்து அவயோகமாக அல்லது உபாவயோகமாக திரிசூனியமாக முடக்கா அந்த மாதிரிலாம் வரும்போதும் அதை வந்து ஆக்டிவேட் ஆகும். கோச்சாரத்தில் பாசிட்டிவாக வர அன்றைக்கி அந்த செயல் நடக்காது, அந்த கெடுதல் நடக்காது. புரிஞ்சுட்டிங்களா? ஓகேங்க சார், புரியுது. ஓகே சார், புரிஞ்சுதுங்க சார். அந்த கர்மாவுக்கு மேட்ச் ஆகுகிற கர்மா வந்து கோச்சாரத்தில் வரணும், அப்போ தான் அது நடக்கும். இப்போ நேற்றைக்கு நம்ம வந்து விழிகர்நாதனுடைய பையனுடைய ஜாதகம் பார்த்தோம். அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா செவ்வாய் சுக்கிரன் அந்த அவிட்டத்தில் வரும்போது தான் வந்து பாதிப்பு வந்து இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம். அப்போ வந்து எத்தனை நாள் இருந்துருவாங்க? மிஞ்சி போனால் ஒரு 18 நாள் இருப்பாங்க. அந்த 18 நாளுமே பாதிப்பு இருக்குமானா இருக்காது. அந்த 18 நாளில் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு 7 நாள் தான் அந்த பாதிப்பு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா அந்த கோச்சாரம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறி
நெகட்டிவாக வரும்போது தான் அந்த ப்ராப்ளம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த 7 நாள் மட்டும் அவங்க வந்து சேஃபாக இருந்தாவே அந்த கர்மாவில் வந்து தப்பிச்சிக்கலாம். புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்க சார். சூப்பர் சூப்பர். அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல டேலண்ட் வேணும். நிறைய விஷயங்கள் வந்து அது அப்படி தான் நடக்கும். ஆனால் அதெல்லாம் மீறவே மீறாது. நான் சொல்லித்தந்தால் அது கரெக்டாக தான் இருக்கும். ஒருத்தருடைய வைநாசிக அதிபதி கோச்சாரத்திலேயும் வைநாசிகமாக வரும்போது தான் அவங்களுக்கு வந்து உடல்நல குறைவே வந்து தர முடியும். உங்களுடைய ஜாதக வைநாசிக அதிபதி கோச்சாரத்தில் என்னன்னைக்கு வைநாசிகமாக வராரோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கிய பாதிப்பும் வந்து கெடும். மற்ற நாள் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். புரியுதா? புரியுதுங்க சார். உங்கள் ஜாதகத்தில் கெடுதலை தரக்கூடிய கிரகம் கோச்சாரத்திலும் கெடுதலை தரக்கூடிய நிலையில் வரும்போது தான் கோச்சார கர்மாவின் அடிப்படையில் இன்றைய திதி, இன்றைய நாமயோகம், இன்றைய கரணம், இன்றைய முடக்கு, இன்றைய வைநாசிகத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஜாதகத்தில் நெகட்டிவாக இருக்கிற கிரகம் அந்த இன்றைய கர்மாவிலையும் நெகட்டிவாக வரணும். அப்போ தான் அது வந்து செயல்படும். மற்ற நாளில் செயல்படாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு ஒரு அவயோகி இருக்காரு அப்படின்னா அவர் கோச்சாரத்தில் என்னென்னைக்கு அவயோகமாக வராரோ அன்றைக்கி தான் ஆப்பு வைப்பாருன்னு முடிவு பண்ணிக்குவோம். அந்த நாள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னாவே போதும். உங்களுடைய யோகி யோகத்தை தரக்கூடிய நாளில் தான் யோகத்தை தருவார். கோச்சாரத்துலேயும் யோகமாக வரணும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறது, கோவிலுக்கு அதை அந்த மாதிரி பார்த்து அனுப்பிச்சுடுறது. இப்போ இந்த மிருகசீரிசத்துக்கு பரிகாரம் பண்ணணுன்னா நான் எப்பப்போ சொல்கிறேன், பவகாரணத்தில் போங்கன்னு சொல்கிறேன். ஏன் பவகாரணத்தில் போங்கிறேன்? இது உங்களுக்கு கெடுதலை தரக்கூடிய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து நெகட்டிவ். இதை மாற்றணும் அப்படின்னா பவகரணம் வரும்போது இதே நட்சத்திரம் யோக நட்சத்திரமாக இருக்கும். அப்போ இந்த பரிகார ஸ்தலத்துக்கு போகும்போது அது வந்து கிளிக் ஆகும். அந்த கர்மாவை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் நம்ம. புரியுதா? நீங்கள் இயல்பாக வந்து போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. இயல்பாக வந்து செவ்வாய் வந்து அவயோகி முருகனை போய் கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அது எப்போ போய் கும்பிடுவாங்கன்னா கோச்சாரத்தில் செவ்வாய் வந்து தீசூனியம், முடக்க அதிபதி, அப்புறம் வந்து அவயோகி இப்படி வர நாளையே தான் போவாங்க. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா முருகன் வழிபாடை ஸ்டாப் பண்ணுங்க, நட்சத்திரத்துக்கு பரிகாரம் பண்ணு, பவகரணத்தில் போய் பண்ணிட்டு வாங்க. அப்படி கர்மாவை மாற்றுறேன். ஏன் அளவுக்கு துல்லியமாக மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு வந்து துல்லியமாக அஸ்ட்ராலஜியில் வந்து முழுமை அடைஞ்சிருக்கேன். நான் அந்த இடத்துல இதுதான் இந்த மாதிரி தான் எல்லாம் தப்பு பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி மாற்றினா அவங்க கர்மா மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக மாற்றி விடுவேன். நான் வழிபாடுகளை சேஞ்ச் பண்ணாவே வந்து நிறைய பேர் நல்லா இருக்காங்க. ஒன்றும் நீங்கள் பெரிய விஷயமே வேணாம். உங்களுடைய அவயோகி உபாவயோகியினுடைய கோவிலுக்கு போகாமல் இருந்தீங்கன்னாவே மிகப்பெரிய கெடுதலாம் ஸ்டாப் ஆகிடும். நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள், எத்தனை பேர் இருக்கீங்க என்கிட்ட வரதுக்கு முன்னாடி பெரும்பாலும் இந்த வழிபாடுகள் தான் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டா இல்லையா? நீங்கள் படிக்க வந்த அத்தனை பேருமே, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த அத்தனை பேருமே யார் ஆமாம் யார் வந்து நல்ல அமைப்பில் பிறந்தாங்களோ எனக்கு தெரிஞ்சு 100க்கு ஒரு 6, 7, 10 பேர் தான் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வழிபாடுகள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. 90 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவயோகம் உபாவயோகத்தை தொடவே கூடாது. அவங்க அந்த கோயிலுக்கு தான் வந்து போயிட்டு இருப்பாங்க. நான் இந்த விஷயத்தை எங்கே நானே ஒரு உதாரணம் சார். சுக்கிரன் அவயோகி, செவ்வாய் உப அவயோகி சார். நான் ஸ்ரீரங்கம் போய் நரசிம்மரை கும்பிட்றதுக்காக மெனக்கெட்டு மார்கழி 23 போய் அங்கதான் சார் நெஞ்சு வலியே வந்தது 2020 கடைசியில சார். இங்கே வந்து இந்த வேல்டுக்கே வந்து புண்ணிய பூமினா தமிழ்நாடு தான். இங்கே மட்டும்தான் கோவில்கள் வந்து அதிகம். தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு கோவில்கள் வந்து எங்கேயுமே கிடையாது. ஆனால் அதில் இருக்கிற சூட்சமத்தை வந்து யாருமே சரியாக வந்து பயன்படுத்திக்கிறது இல்லை.
கோவில்கள் வந்து ரெண்டு பக்கம் கத்தி மாதிரி. நம்மளுக்கு கெடுதலை தரக்கூடிய கிரகத்தினுடைய எனர்ஜி எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக கெடுதல் தான் நடக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் வாழ்க்கையிலேயே நான் வந்து கண்டுபிடிச்சதில் மிக மிக முக்கியமான விஷயமே அதுதான். இன்றைக்கி வந்து என் கிளைண்டாக இருந்தாலும் சரி, படிக்கவரைகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அதை வந்து புரிய வச்சு அவங்க அந்த கோவிலுக்கு போகிறது அப்படி அவங்க உணர்றாங்க. கரெக்டாக எல்லாருமே உணர்றாங்க. கரெக்டு, இந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு கெடுதல் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்தது அவங்களுடைய அவயோகம், உபாவயோகம், திதிசூன்யம், முடக்கு, வைநாசிகம், மாந்தி தோஷம், ஜாதகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் உருப்படியான பரிகாரத்தை வந்து கண்டுபிடிச்சி கரெக்டான வழிமுறைகளோட கரெக்டான கோவிலில் வந்து கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன் நான். எல்லோரும் வந்து இதுவரையும் வந்து ஜோதிடத்தில் பலன் எடுக்கிறதுக்கே வந்து தகிட்ட தான். அதுக்கே இன்னும் யாரும் ரெடியாகலை. உபயோகம்னா என்னன்னு தெரியாது, திதினா என்னன்னு தெரியாது, அவயோகம்னா என்னன்னு தெரியாது, யோகினா என்ன, கரணம்னா என்ன, வைநாசிகன்னா என்ன, இந்த மாதிரி டீப்பாக ஒரு பாடத்திட்டம் எங்கேயாவது நடத்தி பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வேல்டுலே கிடையாது. எனக்கு அந்த அமைப்பு இருந்தது. எல்லாத்தையும் வந்து பிரபஞ்சம் வந்து நான் முயற்சி பண்ண, பிரபஞ்சமும் என்னை வழி நடத்தி புரிய வச்சது. நான் என் பங்குக்கு என்னை நம்பி வரவங்களுக்கு புரிய வைக்கிறேன். யாருக்கு அந்த அமைப்பு இருக்குதோ அவங்க என்கிட்ட படிக்க வராங்க, புரிய வைக்கிறேன். அவ்வளோதான். இதுதான் வந்து உண்மையான ஒரு அஸ்ட்ராலஜி. இப்படி வெளியில் போனீங்கன்னா 5 லட்சம் பேருக்கு மேலே சுற்றிட்டு இருக்கிறானுங்க ஜோசியர்னு வேஷம் போட்டுக்கிட்டு. அதெல்லாம் வந்து ஜோதிடமே கிடையவே கிடையாது. இதில் கிடைக்கிற ரிசல்ட் வேறு எதுவுமே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நீங்களாம் வந்து ட்ரைனிங்கில் இருக்கீங்க. நான் வந்து பழுத்த பழம். ஒரு நாளைக்கு நான் வந்து எத்தனை ஜாதகம் பார்க்குறேன், எவ்வளோ கால நிர்ணயம் சொல்கிறேன், எவ்வளோ கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது, எந்த பரிகாரம் எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ தெளிவுகள் இருந்து கூட ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு, டிஷர்ட் போட்டுட்டு, ஒரு ஷார்ட்ஸு டிஷர்ட் போட்டுட்டு நான் மட்டும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறேன். நான் எந்த சமையல் வேஷமும் போடாமல். ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம வாங்கிட்டு வந்த கர்மா என்ன, நம்ம இங்கே கொடுத்த வேலை என்ன, நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதோட நான் வந்து போயிட்டுருக்கிறேன். எந்த பில்டப்பும் அல்டப்பும் காட்டாமல், வேஷம்லாம் கட்டிக்காமல். சரி, நமக்கு பிரபஞ்சம் கொடுத்ததா, நம்மளுக்கு தேடி வரவங்களுக்கு யாருக்கு அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம். கரெக்டாக இல்லையா? ரைட், ஓகே. முடிச்சுக்கலாமா? கண்டிப்பாக மாந்தி தோஷம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக எல்லாருமே வந்து தோஷம் தான் நிவர்த்தி பண்ணி தான் ஆகும். ஓகேவா? இன்றைக்கி படிக்கிற இந்த மாணவர்கள் தான் எதிர்கால ஜோதிடம். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்கல. நீங்களாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். முடிச்சிடலாமா? ரைட், ஓகே ஓகே ஓகே.